தந்தையா தெய்வமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா கல்வியா செல்வமா தீரமா பசி தீருமா கற்றோர்க்கு புகழின்றி பசி தீருமா பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா பெற்றோர்க்கு புகழின்றி அருள் தீருமா கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமா கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமா படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா படித்தவன் யாராயினோ படித்தவன் யாராயினோ படித்தவன் யாராயினோ பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா கல்வியா செல்வமா தீரமா ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது அது ஒன்றினுள் ஒன்றாக பொருளானது ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது நிகரேது கல்வியா செல்வமா வீரமா மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா காலம் முற்றும் புகழ்ந்துரைக்கும் மதி வேண்டுமா மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா தோன்றும் படை நடுங்கும் பலம் வேண்டுமா இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா கல்வியா செல்வமா வீரமா நன்றி. உங்கள் முன்னால் நாரதராக எடுத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜெய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நமது விழா குழுவின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். ஐயர் ஜெயமணிகண்டன் காமராஜ் என் அருமை ரசிகர்கள், என் அன்பு மகன்கள் எனக்கு அன்பளிப்பு அளித்திருக்கின்றார்கள். ராஜ ஐயங்கார் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
உடுக்க எழுந்தவன் கை போன்ற அங்கே இடுக்கண் களைவுதான் அற்பு என்றான் தெய்வப்புலவன். அந்த தெய்வப்புலவனுடைய அந்த நல்ல ஆசீர்வாதத்தோடு மீண்டும் இந்த அற்புதமான நம் கலைஞர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்ததிலே மிக மகிழ்ச்சி எனக்கு. ஆரம்பம் 2001 நானும் எனது அருமை கருப்புராஜ் அன்பு மகனுடைய அமைப்பினிலே வந்தோம். 2001 சோபனா தேவி, அடியே, அதே போல் ஸ்ரீதேவன், இப்படி வந்த ஒரு 2001க்கு அப்புறம் 2-3 வட்டம். அப்புறம் சிங்கார வேலை, நம்ம தம்பி ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய அந்த அருமை தம்பி அது யாரா குணசேகர தலைவராக இருந்த அருமை தம்பியோட அமைப்பினிலே நிறையா வந்திருக்கேன். ஒரு 4-5 தடவை வந்திருந்தாலும் அதுக்கு இடையில கொரோனாவுக்கு முன்னால் நினைக்கிறேன் என்னை கேட்டாங்க. அப்போ அறிஞர் எனது அருமை தம்பி பப்புன்னு நீங்கள் வரணும்போது ஒத்துழையாமல் இருந்த நேரம், நானவனி எதிரி இல்லை, அந்த நேரம் வர முடியாமல் போனது. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வருஷம் தம்பியை பாருங்க, நமக்கு ஒரு நேரம் வரும். நிச்சயமாக மணப்பாறை என் தாய் மாரியம்மனினுடைய அருள் குடாட்சத்தோடு மீண்டும் இந்த மக்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பினை அந்த அம்பாள் காளியம்மன் ஏற்படுத்தி தந்திருக்கிறாள் என்று நினைக்கும் பொழுது ரொம்ப பெரிய ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களெல்லாம் பார்த்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இறைவன் மிகப்பெரியவன், அவனின்றி ஒரு அனுபவம் செய்யாது என்பார்கள். 1000 தான் சம்பாதிக்கிறோம், கொள்கிறோம், என்னதையும் செய்கிறோம். எப்படியா சம்பாதிச்சாலும் நான் மூட்டை மூட்டையாக கொள்ளையடிக்கிறேன், ஊழல் தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுள்கிட்டருந்து யாரும் தப்ப முடியாது. நல்லது செஞ்சோம்னா நல்லதையே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நல்லது நடக்கும். அது என் வாழ்வில் நிச்சயமாக நடந்தது. எனது அன்பான ரசிகர்களுடைய ஆதரவினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அந்த கொரோனா நேரத்தில் எனக்கு பணவுதவி செய்த என் ரசிகர்களை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா பெரிய ஆப்ரேஷன், உங்களால் பாடவே முடியாதுன்னு சொல்லிட்டார் டாக்டர். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தும் அப்புறம் இறைவனுடைய அருள் தன்மையினாலும் என் ரசிகர்களின் ஆதரவினாலும் என் அருமை கலை களஞ்சியங்கள் எனது நடிகர்களுடைய அன்பான ஆதரவாலும் கலை அரசியெல்லாம் அவங்க எனக்கு வீட்டில் வந்து பார்த்துச்சு. எனக்காக வந்து பார்த்தது எனது கலை அரசி, இந்த நாடகத்தில் வந்திருக்கக்கூடிய எனது அருமை மருமகள். அந்த மாதிரி என்ன நிறைய பேர் வந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு 1.5 லட்சம் ரூபா எனக்கு ரசிகர்கள் கொடுத்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருந்து. அந்த மாதிரி என் ரசிகர்கள் மறக்க முடியாது. உங்களுடைய ஆதரவுனால மீண்டும் இந்த இடத்திற்கு வந்து இந்த பெருமை சேர்த்த இந்த நாடகத்தை அமைப்பாளர் இருக்கக்கூடிய எனது அருமை மகன் அவனுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, சிங்காரவேலனுக்கும் நன்றியை தெரிவித்து, இசை கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, நல்லவருக்கெல்லாம் சாட்சியாக ஆண்டவன் மனித உருவிலே வருவதைப் போல உங்களை பார்த்ததிலே மற்ற மகிழ்ச்சி. ஆகையினாலே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனது
உள்ளுக்குள் மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி நமக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. அருமை அருமை, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. நீங்களும் இருக்கிறனால தானப்பா பாட வந்திருக்கேன். மீண்டும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருப்பதனால தான் மீண்டும் இந்த இடத்துல நன்றி. சிவனேசன் முறுக்கு வியாபாரி, என்ற அருமை தம்பி முறுக்கு வியாபாரி சிவனேசன் அருமை தம்பி எனக்கு அன்பளிப்பு அளித்திருக்கிறது. ஓவியர் ஏழுமலை வாரியார் நலம் என்ற அருமை அன்பு உள்ளங்கள் அடியனை பாராட்டி மீண்டும் எனக்கு பாட அற்புதமான ஆசீர்வாதத்தை தந்த அந்த தெய்வத்திற்கும் அன்பு தாய்மார்களுக்கும், அது நம்ம இந்த இடத்துல வந்து பாட வந்தது வசிஷ்டர் வாயினால் பிரம்மரிஷி பட்டம் வாங்கின மாதிரி எங்கள் எல்லாருக்கும். அன்பு உள்ளம் செல்வி என்ற அருமை காங்கிரஸ் தலைவி அவர்கள் எனக்கு அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். செல்வி அவர்களுக்கு நன்றி, பணிவான வணக்கம். வணக்கம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும், பிறகு என்றோ ஒரு நாள் தர்மமே வெல்லும். அதை வாங்குறாங்க. ராஜி கண்ட்ரிக்ட் மிருதங்கிஷ்ட எங்கள் அன்பு தம்பிகள் அன்பர் படித்திருக்கு. சரி, அவனுக்கு தெரியும், நீ தான் அமைப்பில் தான் வந்துரு. சேது ரத்னபுரம் பிரபு அருமை அன்பு உள்ளம் ரூபாய் 100 அன்பர் படித்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக இன்று வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே மகா கண்ணபரமாத்மாவின் அந்த அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன் என்பதைப் போல, கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேதி வருகிறான் என்பதைப் போல, அதே 18 அத்தியாயத்தை 18 ஸ்லோகங்களை அருமையான முறையில் மகாபாரதத்திலே சொன்ன அந்த கர்ணனுக்காகவும் அர்ஜுனனுக்காகவும் எப்படி அங்கே வரம்பிருந்தாரோ, அதே போல மரணத்தை எண்ணி கலங்கிடு விஜயா அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை எல்லாத்தையும் பாடிட முடியாது. நாகலிங்க மாதிரி ஒரு அற்புதமான ஆன்மீக அற்புதமான இந்த வாசிக்கக்கூடிய இந்த ராகங்கள் அப்படி இருக்கு. இதில் அந்த ராகத்தை வாசிக்கணும்னா இந்த மாதிரி ஹார்மோனியத்தில் வாசித்து நாம் பாடினா தான் அது மெருகிற. எல்லாத்தையும் பாடிட முடியுமா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமாங்கிற மாதிரி ஹரித்ரானாய சாதுனா விநாசாய சதுஸ்கிருதாம் சந்தாபனாதார்யே சம்பவாமி யுகே யுகே.
கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. உட்பணியேற்றாயடா. நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி கேட்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் தேடி வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. கர்ணா செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் தேடி வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. அருமையான நல்ல காலம். அதிலே பள்ளத்தை நாடி தண்ணீர் எப்படி செல்லுகிறதோ அதே போல நல்ல உள்ளங்களையெல்லாம் காணும் தன்மையை பகவான் இந்த இடத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவன் கொடுப்பதை தடுத்து நிறுத்த முடியாது யாராலும். ஆண்டவன் தர மறுப்பதை எவராலும் கொடுத்து விட முடியுமா? அதுவும் முடியாது. ஆண்டவன் மனித உருவிலே இப்படி வந்து இந்த இடத்திலே அந்த கண்ணனின் அருளாலே இந்த அற்புதமான காலம் முதலே வந்திருக்கிறோம் என்றால் ஒரு நாளைக்கு ஓரிடம் தங்கக்கூட சாபத்தை பெற்று என் அருமை தம்பிகள் தீப்பொறி கிருஷ்ணன் பிரபு அருமை அன்பு உள்ளம் எனக்கு அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். நன்றி, நன்றி, வணக்கம். 101 அன்பளிப்பளித்த பிரபு அருமை அன்பு உள்ளத்திற்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆக அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் என்றும் போகாத துயரம் போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்து வீற்றிருக்கும் செல்வ கணபதியே. அப்படிதான் மனுஷன் செலவாடுக்குமே அருமையா இங்க ஒரு தடவை, ஏன்னா 3 தடவைக்கு மேல கேட்கக்கூடாது. ஆமா, முக்கா 3 தடவைங்க. இன்னொரு முறை மகை வாசிப்பேன். எப்படி தெரியுமா? எங்க நீங்க விளம்பரம் செய்யுங்க.
ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம்டா. அவங்க வந்தால் தான் இவங்க தான் வேலை வாங்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஆல்ரவுண்டர்னா யார், மிருதங்கம்னா யார், தம்பியினுடைய தன்மை. ஏன்னா நாட்டிலிருந்து ஐயருக்கு பூர்வல் தேவை கிடையாது. அதே போல் இந்த இடத்துல நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுமை ஏற்படுத்தணுமா இல்லையா? அது என்னுடைய கடமை. அதனால்தான் அருணகிரியாருக்கு ஆக படித்ததினால்தான் பெருமை வரும் என்பது அல்ல. படித்ததினால் அறிவு பெற்றவரும் 1000 பேர்களும் இருக்கின்றார்கள். படிக்காத மேதைகளாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். படிப்பது எதனால்? அறிவு வளர வேண்டும் என்பதற்காகத்தான் படிக்கின்றோம். ஆனால் ஆணும் வளரணும் அறிவும் வளரணும் என்பார்கள். நன்றி நன்றி. மனவை கருப்பையா, இமயம் சமயம் கருப்பையா அவர்கள் அன்படி படித்திருக்கிறார். அப்புறம் வரண்டா. நன்றி நன்றி. ஆக அது மாதிரி கணபதி என்றிட கலங்கு வெல்வினை என்ற தன்மைகளே என் கழகம் இந்த இடத்திலே கழகமாக இருந்தாலும் முடிவு என்னாலும் நன்மைகளை வளர வேண்டுமானால் அந்த ஐயா சொன்ன மாதிரி மூஷிக வாகன மோதகஸ்தே சாமர கர்ம விளம்பிர சூஸ்திரே வாமன ரூபண மகேஸ்வர புத்திர. இது இன்னைக்கு சோமையா பண்ணார் பூபாலத்தில் ஒரு பாட்டு. இதில் ஆடியோவில் பார்த்தேன், அப்படியே அசந்துட்டேன். மதுரை சோமு அருமையான என்ன ஒரு கார்வை. பூபாலம் சரிகரி கபதாப்ப கபத பதப கபத பதப கபத பத பத ஹரி கப கப கரி கப கப கரி கப கப கரி டி ராஜேந்தர் படம் வந்த உடனே நான் பாட ஆரம்பிச்ச பாட்டு. முதல்ல பாடினது அடியேன்றான். அந்த மாசில் வீணையும் தேவாரம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வேசதென்றும் மூன்று வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் என்றனை இணையடி நிழலே 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 ஒரு பொன்மானை நான் காண தகுதிமிதோ அம்மானை நான் பாட தகுதிமிதோ சலங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீதம் நான் பாட சலங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு பழரசம் இதை காண்பதே உள்ளம் பரவசம் ஒரு பொன்மானை நான் பாட தகுதிமிதோ ஒரு அம்மானை நான் காண தகுதிமிதோ தத்த தகுதிமி தத்த தகுதிமி தத்த தகுதிமிதோ
தரிதா ததகுஜனம் தரிதை தாகுஜனம் தரி ததகுஜனம் தத்ததீங்கிணதம் ததீங்கிணதம் ததீங்கிணதம் தா தாடாகத்தில் மீன் கண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ காற்றில் அடைந்து வரும் நல்ல வனத்து சீரை கால்கள் முளைத்ததென்று நடை போட்டார் பூ போல பூத்தாட மனமெங்கும் மனம் வீசுது எந்த மனமெங்கும் மனம் வேறு கலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நான் பாடு பல திகடானதானதா திகடானதானதா திகடானதா கிண்ணத்தின் குங்கும சங்கமம் அரங்கிறது தானே உன் எண்ணம் மேகத்தை மனம் திடவானத்தில் சுயவர் நடத்திடும் வானவில் உன் வண்ணோ இடையின் பின்னடைகள் இரண்டு கூடத்தை கொண்டு புதிய தம்புராவை மீட்டி சென்றார் சதிராடி மதி தன்னில் கவி சேர்க்குது எங்கள் மதி தன்னில் கவி சேர்க்குது தலங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு பழரசம் இதை காண்பதில் உள்ளம் பரவசம் ஒரு பொன்மானை நான் பாட தகுதிமிதோ ஒரு அம்மானை நான் காண தகுதிமிடும் 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 நன்றி நன்றி நன்றிமா. ஆக பொன்னான காலமதை மண்ணாக்கு எண்ணாமல் இந்த பாட்டெல்லாம் பாடி ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி நம்ம ஊரில் தான் இன்றைக்கி இந்த பாட்டை பாடியிருக்கலாம். ஏன்னா இது ரொம்ப நெருடலான பாடம். இந்த பாடல்கள்லாம் இதெல்லாம் பாடுறதுக்கு ரொம்ப எல்லார்ட்டையும் பாடிட முடியாது. தம்பி மாதிரி ஹார்மோனியம் வரும்பொழுது அதை பாடு. ஆமாம், அதனால தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல என் தம்பி நாகலிங்கத்துடைய உதவோடியோ பாடுகின்ற மணவை சுந்தர் டிஎன்எஸ்டிசி டிரைவர் அவர்கள் எனக்கு அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். ஹார்மோனியஸ் ஜே.கே. சுப்பிரமணி எனது அருமை அன்பு உள்ளம் எனக்கு அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். சரி, நன்றி 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 நன்றி. சத்தா வசனம் பேசுறதுக்காக நேரம் இல்லை. இடம் பொருள் ஏவல். ஆக காலத்தை அறிந்து நடக்கணும். பச்சை நீர் அப்புறம் பாடுறேன். ஆகையினால என்ன அற்புதமான குரல். வீணையும் நாதத்தையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு தக்கத்த தக்கதவி திட்டிட்ட திட்டதன அந்த மாதிரி அற்புதமான குரல் வளம் கொண்டு என்ன செங்கல் வண்டு கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாடு. இது சங்கரமோடு சிலம்பு குலம்பொடு தந்தை கலந்தாடு. இது கொங்கை குடும்பக வெந்தன மைந்து குழைந்து குழைந்தாடு. மலர் பங்கியமே உளை பாடிய பிள்ளை முன் நிலவு எழுந்தாடு என்று பூர்ண அமாவாசை என்றைக்கும் பக்தனுக்காக நிலவி வரவழைத்தவர் திருக்கடையூர் அபிராமி.
இன்று மணப்பாறைகளே நம்மளையெல்லாம் கொண்டு வந்தவள் எண்டாய் மாரியம்மன். அந்த மாரியம்மனுடைய அனுகூலம் இருப்பதனால்தான் இந்த அற்புதமான தன்மைகளை வந்திருக்கிறோம் என்றால், இப்பேற்பட்ட அற்புதமான காலம் முதலே அந்த மாரியம்மனுடைய மகிமையை அறிந்து அந்த மாரியம்மனுடைய மகிமையாக காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே எண்டாய் மீனாட்சி, காசியிலே விஷாலாட்சி, மேல் மருவத்தூரிலே ஆதிபராசக்தி, கொல்லங்குடியிலே வெட்டுடைய காளி, சிந்தலக்கரையிலே எண்டாய் வெட்காளி அம்மன், அதே போல மணப்பாறையிலே வேப்பிள்ளை மாறி. அப்படி பக்கத்தில் அசதி சொல்றதுக்கு ஒரு ஆள் மகை இருக்கிறதுனால நல்லா இருக்கு. அந்த மாதிரி திருவானைக்காவினிலே அகிலாண்டேஸ்வரி, அதான் சொன்னா ஆனைக்காவில் அருள்புரியும் அகிலாண்டேஸ்வரியே நெஞ்சில் அகலாமல் முன்னின்று புகழ் தருவாள் ஈஸ்வரியே முகிலாகி கருணையனும் மழை பொழிவாள். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் முருகா, ஒரு முறை பார்த்தாலும் போதும் வாழ்வுகிடரேது வாராது உங்களுக்கு எனக்கும் எப்போதும் முருகா. அந்த மாதிரி அந்த பீம்பிலாஸ் ராகத்துக்கு பெருமை சேர்த்தவர் சீர்காழி ஐயா கோவிந்தராஜன். அந்த மாதிரி பையூரிலே பிறந்து அமைதியாக கேட்கணும், பாலூரிலே வளர்ந்து ஏமூட மாத்திராதீங்க ஆளாளுக்கு பேசி. மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன் அப்படிங்கிற மாதிரி கருவூரிலே இருந்து எல்லா தாயினுடைய கருவறையும் ஆண்டவன் கருவறை எப்படி அருள்மயமானதோ ஒவ்வொருடைய தாயினுடைய கருவறையும் அந்த கருதான். அந்த கருவில இருந்தானே நம்மெல்லாம் வந்தோம். தந்தை தவறு செய்யும் போது தாய் இடம் கொடுக்கின்றாள். அதனால்தான் நிலமகள் தாய் அப்படி என்கின்றோம். அந்த மாதிரி பாட்டைக்கு பாட்டெடுத்து அவள் பாடுவதை கேட்கும் பொழுது ஆஹா பாட்டைக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ ஓய்த்தூது சொல்ல மாட்டாயோ. கொத்தும் கிளி இங்கிருக்கு, கோவை பழம் அங்கிருக்கு, தத்தி வரும் வெள்ளலையே நீ ஓய்த்தூது சொல்ல மாட்டாயோ. தத்தி வரும் பின்னலாய் வகிடெடுத்து மேகமாய் தலைமுடித்து பின்னலாய் ஜடை போட்டு எம் மனசே எடம் போட்டு மீன் பிடிக்க வந்தவளே நான் பிடிக்க போனேனே. மையெழுதும் கண்ணாலே பொய் எழுதி போனாளே. ஆசைக்கு ஆசை வச்சே நான் புறந்தா காதலிச்சு
இன்னைக்கு ஆசை வச்சேன் இங்கிருக்கு தாமரை அவள் இருக்கு இங்கே சூரியன் நான் இருக்கு தாமரை அவள் இருக்கு நீ சூரியன் நான் இருக்கு தாமரை அவள் இருக்கு இங்கே சூரியன் நான் இருக்கு சாட்சி சொல்லும் சந்திரனே நீ ஓய்தூறு சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே தூது சொல்ல மாட்டாயோ நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே தூது சொல்ல அருமை. எனக்கு தலைவர் பாடு மக்கள் திலகம் அவர்கள் பாடுகளிலே என் பழனி மாணிக்கம் தனம் புகழேந்தி ஆகிய என்ற அன்பு உள்ளங்கள் அடியனை வாழ்த்து அன்பளி படித்திருக்கின்றார்கள். எனக்கு பெருமை சேர்த்த எனது அருமை தனம் அருமை அன்பு உள்ளங்களுக்கும். ஏன்னா அந்த மாதிரி அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகமாக எனது அருமை அன்பு உள்ளங்கள் அன்பளிப்பாக பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். சென்னை கார்த்திக் பழனியம்மாள் தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்த எனது அன்பு உள்ளங்கள் அம்மா அவர்கள் எனக்கு அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். பெருமை சேர்த்த அம்மா அவர்களுக்கு நன்றி. கரூர் மாவட்டம் கம்பளியாம்பட்டி ராஜா என் அருமை தம்பி எனக்கு அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். அன்பை தம்பிக்கு நன்றி. மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ பேக்கரி மணப்பாறையா மணப்பாறை சேர்ந்த பாட்ஷா பேக்கரி அன்பு தம்பி அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். அன்பு தம்பிக்கு நன்றி. இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மூன்று தமிழும் சேர்ந்து இலக்கியம் தவறாது அற்புதமான தன்மையிலே வந்து பாட வந்திருக்கின்றாள். ஆக வள்ளிக்கும் முருகனுக்கும் உங்க தலைமையில தான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணணும். நீங்க இல்லாம பருப்பு இல்லாம சாம்பார் வைக்க முடியாது. எனது வல்லரசு ஈசன் ஆகிய அன்பு தம்பிகள் அன்பளி படித்திருக்கிறார்கள். வல்லரசு ஈசன் மனப்பாறையா அருமை தம்பி அவர்களுக்கு நன்றி நன்றி. அந்த மாதிரி இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் ஓரகமை பெற்று ஏறுமையில் ஏறிவிளை ஆடுமுகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் 2 கூறுமடி யார்கவினை தீர்த்த முகம் 3 குன்று ரொம்ப வர ஓவரா போறீங்க. குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் 4 மாறுபடு சூரனை வதைத்த முகம் 5 இன்னும் 1 வரணுமே. அதுதான் 6 எழுத்து அருள் எழுத்து சரவணபவ எனும் எழுத்து டிஎம்எஸ் பண்ணார்ல. அதான் 6 எழுத்து அருள் எழுத்து சரவணபவ எனும் எழுத்து. 6 சேர்ந்ததுதான் ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம். இதெல்லாம் சொன்னால் புரியுமா உங்களுக்கு? இதில் வஞ்சிடாதீங்க. இல்லையே நமக்கு புரியாதது சொல்கிறாரே நாரதர்னு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு புரியும். ஏன்னா நாடக கலைஞர் இருக்கக்கூடிய நம்முடைய ஊர்னால தான் இதெல்லாம் சொல்லும்படியாக இருக்கு. அதனால்தான் ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று ஈசனின் திருமுகங்களின் 5உடன் தேவியும் திருமுகம் சேர்ந்து 6ஆக விளங்குவதுதான் ஆறுமுகம். ஆக முருகனை கும்பிட்டால் சரவணனை வணங்கினாள். அந்த சரவணன் வணங்கினால் நாகலிங்கத்தையும் பெருமாளையும் பிரம்மனையும் வணங்குற தன்மை வந்துடும்னா அத்தனை என்கிட்ட வாங்க நான் தர்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னவர் தான் சரவண பவ எனும் எழுத்துக்கு சொந்தக்காரர் முருகன். அதனால்தான் நான் பேர்படும் முருகனுக்காகவே பையூரிலே பிறந்து பாலூரில் வளர்ந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடனே அப்படின்னு மாதிரி எங்கள் வாத்தியார் இம்பிட்டு பாடம் எழுதி போட்டிருக்காரு. எனக்கு இம்பிட்டு பாடம் இருக்கு. அத்தனை ஒப்பிச்சா எனக்கே நேரம் சரியா போகும். அதனால பாட்டும் பாடணும், உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஐயா கவிஞர் வாலி மூக்கா முத்து கலைஞர் கருணாநிதி ஐயா மகனுக்கு எழுதிய பாடல்
அந்த பாடல் தான் மூக்க முத்துவுக்கு இந்த அற்புதமான பாடலை எழுதி கொடுத்தாராம். இதை கேட்ட எம்ஜிஆர் அவர்கள், ஏயா வாலி நல்லா எழுதிருக்கியா அவனுக்கு அருமை, அந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு எழுதியான்னாரு. அதே மாதிரி ஒரு பாட்டு எம்ஜிஆருக்கு எழுதியிருக்காரு. அது எந்த பாட்டுன்னு தெரிஞ்சிங்கன்னா தெரிஞ்சுக்குங்க, தெரியாட்டி நான் சொல்கிறேன் அது என்ன பாட்டுன்னு அப்புறம் சொல்கிறேன். அந்த மாதிரி மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நான்கு குணம் சேர்ந்ததும் ஓர் பெண்ணிடமோ, நான்கு குணம் சேர்ந்ததும் ஓர் பெண்ணிடமோ, நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, நீ நடைபழகி வந்ததென்ன இவ்விடமோ, இவ்விடமோ, நான்கு குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ, அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்தது வான்வெளியில், கதிர் போலே நான் கண்டேன் மங்கை முகம், கதிர் போலே நான் கண்டேன் மங்கை முகம், இவள் ஒலியாலே மலரும் நான் செங்கமலம், செங்கமலம், மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, தொடர்கதையோ, இடம் தந்தால் நடப்பதெல்லாம் தொடர்கதையோ, இடம் தந்தால் நடப்பதெல்லாம் தொடர்கதையோ, இந்த இலக்கியத்தில் சேர்ந்தாள் தான் முடிவுரையோ, நான்கு குணம் பனிமழையில் நனைந்ததெல்ல உன் இளமை, உன்னை பார்த்ததுமே பேசிடுமோ கிளிமொழிகள், இருகழிகள் காய்ந்ததெல்ல ஒரு கொடி, இருகழிகள் காய்ந்ததெல்ல ஒரு கொடியே, அது விருந்தெனவே தவழ்ந்ததென்ன என் மடியில், அது விருந்தெனவே தவழ்ந்ததென்ன என் மடியில், என் மடியில், மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழிவம் மன்னவனோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, மன்னவனோ. அருமையான ராகம் சாருகேசி. அந்த சாருகேசி அப்படிங்கிற மாதிரி சாரு கேசினாலே சாரா பிள்ளைகிற மாதிரி ஒரு ராகம். அந்த மாதிரி அற்புதமான ராகங்கள் 72 மேலுகர்த்தா ராகங்களுக்கும் ஒவ்வொரு சுதி லயம் அந்த ஸ்தானம் ஒன்று உண்டு. அதை தெரிஞ்சு பாடினோம்னா தப்பிச்சிடலாம், தெரியாமல் பாடும்போது தப்பிக்க முடியாது. நமது விராலிமலையைச் சேர்ந்த ராஜ நடிகர் அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்கள் ரூபாய் 101 என கண்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். இதுல கெயினே இல்லாம குறைச்சிட்டீங்க பாருங்க தம்பி, இதுல கெயினே இல்லாம குறைச்சிட்டீங்க பாருங்க, அதனாலதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் பேசாம. மாஞ்சோலை கிளிதானோ
மண்டானோ வேப்பம் தொப்பு குயிலும் நீதானோ இவளாவரம் போதானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ கடலலே கால்களே கடலலே வெண்ணிலா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது வண்ணமகிழும் வானவில்லும் பெண்ணுருவில் வந்து ஆடுது பெண்ணுருவில் வந்து ஆடுது என் மனச பறிகொடுத்து உன் மனதில் இடம் பிடித்தே அங்கதான் சனி கட்டட்டுமா பெண்ணே பெண்ணே உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்கும் ஆசை பெருகுதையா முருகா உள்ளம் உருகுதையா கண்கண்ட தெய்வம் ஐயா கலியுக மருதனையா பாவியன்றிகளாமல் எனக்கும் பதமல தருவாயப்பா மாஞ்சோலை கிளிதானோ மண்டானோ வேப்பம் தோப்பு கோயிலும் நீதானோ இவள் ஆவாரம் போதானோ நடை தேதானோ சலங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ மாஞ்சோலை கிளிதானோ மண்டானோ வேப்பம் தோப்பு கோயிலும் நீதானோ பறித்திடும் அழகோ தேவதையோ மின்னல் மொழியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ தங்கம் ஒரு தங்க குடமலையில் மங்கை ஒரு கங்கை நதி உலை துள்ளுவிடுவேன் அள்ளும் பெருமான் பஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ் கண்காமிக பண்பாடிடவேல் ஓவியம் தெரிந்த வரையே
வருகிறான். நன்றி நன்றி. வருகிறான் மனவேடு ஜெகநாதன் மிருதங்கிஸ்ட். அன்பில் வழித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மரகன் அவர்களுக்கு நன்றி. அதே போல இந்த மாஞ்சோலை கிளிதான இந்த பாடலை பாராட்டி எனது அருமை தம்பி அவர்கள் 50 ரூபாய் என்பதை வழித்திருக்கின்றார்கள். அந்த நல்ல இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி, பணிவான வணக்கம். அன்பு தம்பி ஜெயபால் இந்த பாடலை பாராட்டி 50 அன்பளி படித்திருக்கின்றார்கள். ஆக வருகிறான் தன்ராஜன். அற்புதமான காவல் சந்திக்கலாமா? நிறைய பாட்டு பாடிட்டு இருக்கும் இல்லையா? பாடணும் போதும். எப்போ வருகிறான் தம்பி ஒரு பாட்டு பாடிருப்பான். ஒரே ஒரு பாட்டு மாத்திரம். நதி ஓரம் நீயும் ஒரு நானல் என்று நாட்டியம் ஆடுது மெல்ல, நான் இந்த ஆனந்தம் என் சொல்ல. நதி ஓரம் நீயும் ஒரு நானல் என்று நாட்டியம் ஆடுது மெல்ல, நான் இந்த ஆனந்தம் என் சொல்ல. நதி ஓரம் வெண்ணிறமேகம் ஆண்டொட்டினை விட்டு மின்னுவதென்ன, மழையை மூடுவதென்ன. முகிட்டாரோ சந்தன காடிருக்கு, தேன் சிந்திர கூடிருக்கு. தேன் வேண்டுமா நான் வேண்டுமா நீ என்னை கைகளில் அள்ள, நான் இந்த ஆனந்தம் என் சொல்ல. நதி ஓரம் தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம், மின்னுவதென்ன எழுவதென்ன. பதமுள்ளே மின்னல கண்ணாட்டம், நித்திரை பெண்ணாட்டம். கார்காலத்தின் ஊர்கோலத்தில் காதலன் காதலி என்ன, நான் இந்த ஆனந்தம் என் சொல்ல. நதி ஓரம் நீயும் ஒரு நாடல் என்ற நூலிடை என்னிடம் சொல்ல, நான் இந்த ஆனந்தம் என் சொல்ல. நான் இந்த ஆனந்தம் என் சொல்ல. வருகிறான் வளவேடன். நன்றி நன்றி. ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி. சுந்தரம் நிறைந்ததும் பொன் திறந்த மங்க இவள் இந்த உலகெங்கு ஏன் வந்தார், அந்தரம் மிகுந்த தேவர் துந்துவி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த. நிறைந்த பொன் திறந்த மங்க இவள் இந்த உலகெங்கு ஏன் நேரம் அருமையாக ரசித்த என் அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி. ஆக மீண்டும் வருகிறான் மணவேடன். அவனை சந்தித்து நயம்பட உறவாடுவோம். மணவையும் வல்லரசு சீசன் ஆகிய அன்பு தம்பிகள் அன்பளி படித்திருக்கின்றார்கள். அன்பு உயர்ந்த உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி. அருமையாக